நாம் அடுத்ததாக திருக்குடந்தையிலிருந்து திருவெண்ணகர் என்னும் முப்பலியப்பன் கோயிலுக்கு செல்லலாம். நல்குரவும் செல்வம் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்குகுடி திருவெண்ணகர் கண்டேனே. என்னப்பன் எனக்காகிகுளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் இன்னப்பன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பாரில்லப்பன் தந்தனன் தனதாழ் நிழலே. பண்டல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோவில் போல் பண்டு வளங்கிளரும் நீள் சோலை பண்பூம் கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் என்று முன்பு வைகுண்டத்தில் இருந்த திருமால் அடியார்களுக்கு அருள் புரியும் பொருட்டு திருவேங்கடம் திருப்பார்க்கடல் அழகிய புஷ்பங்களில் வண்டுகள் கிளறக்கூடிய திருக்கடிகை திருவெண்ணகர் ஆகிய திவ்ய தேசங்களில் இளமை குன்றாது திகழ்கின்றான் என்ற பேயாழ்வாரால் திருவாய் மலர்ந்தருளப்பட்ட இந்த திருவெண்ணகர் முப்பலியப்பன் கோயில் என்ற பிரசித்தமாக சொல்லப்படும் திவ்ய தேசம் கும்பகோணத்திலிருந்து சுமார் 3.5 மைல் தொலைவில் உள்ளது. நிறையா பேருந்து வசதிகள்லாம் உண்டு. ஒரு வரலாறு பார்த்தா பிரம்மாண்ட புராணத்தில் தன் தந்தையாகிய பிரம்மனிடம் நாரதர் இந்த ஸ்தலத்து மேன்மையை பற்றி விவரிக்கிறார். நாரதனுக்கு சொல்வது போல இந்த வரலாறு பேசப்படுகிறது. ஒரு சமயம் திருத்துழாய் தேவி திருமாலிடம் லக்ஷ்மி பிராட்டியை மட்டும் மார்பில் தங்கியுள்ளீர்கள், எனக்கும் அது போன்ற சிறப்பு வேண்டும் என்று கேட்க, கடுந்தவம் புரிந்து என் மார்பில் இடம்பெற்ற லக்ஷ்மி மீண்டும் பூவுலகு சென்ற பூமி தேவி என்ற பெயருடன் காவிரி கரையில் தோன்றவிருக்கிறாள். அவளுக்கு முன்பாகவே நீ சென்று துளசி செடியாக அங்கே தோன்றவும், உன் மடியில் உன்னோட நிழலில் லக்ஷ்மி தேவி அவதரிப்பாள். பின்னொரு நாள் நான் லக்ஷ்மி தேவியை ஏற்றுக்கொள்வேன். லக்ஷ்மி தேவி அவதரிப்பதற்கு நீ ஆதாரமாக இருந்தபடியால் லக்ஷ்மியை விட சிறந்த பேற்றினை பெறுவாய். லக்ஷ்மி தேவி அருளை கூட கடுந்தவத்திற்கு பின்பே ஒருவன் அடைய முடியும். ஆனால் உன் இதழ்களால் என்னை பூஜிப்பவர்கள் அஸ்வமேத யாகத்திற்குண்டான பலனை பெறுவார்கள். உன் வனத்தை உறைவிடமாக கொண்டு உறைபவர்கள் வைகுண்டம் பெறுவார்கள். எப்போதும் நீ என் நெஞ்சை அலங்கரிக்கும் மாலையாவாய். துளசி மாலையை ஏற்றுக்கொண்ட பின்புதான் நான் லக்ஷ்மி தேவியை மனம் புரிவேன் என்று அருள திருத்துழாய் தேவி உடனே அந்த இடம் வந்து துளசி செடியாய் மலர்ந்தாள். இந்த துளசியின் மகிமை பற்றி நம்மாழ்வார் திருவிருத்தம் 53வது பாசுரத்தில் பறக்க பேசுகிறார். மிருகண்டு மகரிஷின் புதல்வரான மார்க்கண்டேயன் திருமகள் தனக்கு மகளாகவும் திருமால் தனக்கு மாப்பிள்ளையாகவும் வரவேண்டும் என்று எண்ணி நீண்ட நாள் பேராவல் கொண்டவராயிருந்தார். அவர் தீர்த்தாடனம் செய்து க்ஷேத்திர யாத்திரை செய்து வருங்காலத்தில் இந்த இடத்திற்கு வந்ததும் தனது எண்ணம் ஈடேற தவமையற்ற தகுந்த இடம் இதுதான் என்று உணர்ந்து இந்த இடத்தில் திருமாலை குறித்து 1000 ஆண்டுகள் தவமையற்ற பக்தருக்கு அருளுகின்ற முகத்தான் லக்ஷ்மி தேவி மழலை குழந்தையாக திருத்துழாய் செடி மடியில் தோன்ற தாம் எண்ணியிருக்கும் திருமகளே இவள் என்று உணர்ந்து எடுத்து வளர்த்து வர பருவத்தின் எல்லையில் திருமகள் நிற்கும் ஓர் நாள் பங்குனி மாதம் ஏகாசி திருவோண நாளில் திருமால் கிழப்பிராமணன் வேடம் கொண்டு வந்து பெண் கேட்டார். நீரோ முதியவர், என் மகளோ சின்னஞ்சிறியவள், இவ்விதம் கேட்பது உனக்கு அழகல்ல என்றார் மார்க்கண்டேயர். யாம் அனைத்தும் அறிந்தவர், முதுமை உடம்பில் ஏனன்றி உள்ளத்திலில்லை. நீரே கதியென்று கிழப்பிராமணன் கூற என் மகள் சமைக்கக்கூட தெரியாதவள். மறந்து போய் உன் உணவில் லவணம் அதாவது உப்பு சேர்க்க தவறினால் கூட நீங்கள் சினந்து சபிக்கக்கூடும், இது ஓர் ஒத்து வராது என்றார் முனிவர். உன் மகள் சமைக்க உப்பிலா பண்டமே எனக்கு உகப்பு. நான் இந்த பெண்ணை மணந்து கொள்ளாமல் இவ்விடம் விட்டு நகரமாட்டேன் என்று கூறி பெருமாள் அமர்ந்து விட்டான். செய்வதறியாது திகைத்த மார்க்கண்டேயர் ஆபத்தில் உதவும் பரந்தாமனை வேண்டு நிஷ்டையில் அமர்ந்தார். தமது தபோபலத்தால் வந்திருப்பவர் திருமாலை என்று நினைத்து கண் திறக்கும் வேளையில் சங்கு சக்கரதாரியாக பெருமாள் காட்சியளிக்க தண்டவிட்டு வணங்கிய மார்க்கண்டேயர்
கன்னிகாதானம் செய்வித்து தமது மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் என்பது இந்த ஸ்தலத்தோட வரலாறு. உப்பில்லா பண்டத்தை உகந்து தாம் ஏற்போம் என்று பெருமாள் சொன்னதாலே இன்றும் உப்பில்லாத நெய்வேத்தியமே பெருமாளுக்கு படையலாக செய்யப்படுகிறது. உப்பு சம்பந்தமாக பதார்த்தங்களை இந்த கோயிலுக்குள் எடுத்து செல்பவர்கள் கடும் நரக வேதனை பெறுவார் என்று புராணங்கள் உரைக்கின்றன. இதனால்தான் இந்த எம்பெருமானுக்கு உப்பிலியப்பன் எனவும் திருநாமம் உண்டது என்பார்கள். மூலவர் உப்பிலியப்பன், உப்பிலியப்பன் உப்பிலா பண்டம் ஏற்றவன் என்பது திருநாமம். திருப்பதி வெங்கடாஜலபதியை போன்று தோற்றம், நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் பூமிதேவி, பூமி நாச்சியார் என்னும் திருநாமம். உற்சவர் மூலவர்க்கும் தாயாருக்கும் உரிய அதே பெயர்கள். இங்கு பெருமாள் மட்டும் தனியே புறப்பாடு ஆவதே இல்லை, எப்போதும் பிராட்டியுடன் சேர்ந்தே செல்வார். விமானம் சுத்தானந்த விமானம், தரிசிப்பவர்க்கு ஆனந்தம் தருவது விஷ்ணு விமானம் என்று பெயர். தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி, இரவு பகலன்றில்லாமல் 24 மணி நேரமும் நீராடலாம் என்பதால் அகோராத்திர தீர்த்தமாயிற்று. மற்றும் ஆர்த்தி புஷ்கரணி, சாரங்க தீர்த்தம், சூரிய தீர்த்தம், இந்திர தீர்த்தம். காட்சி கண்டவர்கள் மார்க்கண்டேயர், காவேரி, கருடன். சிறப்புகள் பார்த்தா திருப்பதி போக இயலாதவர்கள் வேங்கடேசனுக்கு செய்து கொண்ட பிரார்த்தனைகள் இங்கேயும் செலுத்தலாம். திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு தமையனார் என்ற ஐதீகம். 108 திவ்யதேசங்களில் இங்கு மட்டும்தான் உப்பில்லாத நெய்வேத்தினம். சிரவண நட்சத்திரன்று திருவோண நட்சத்திரத்தன்று சிரவண தீபம் எடுத்து செல்வது இங்கு விசேஷம். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உண்டானது போல் இந்த எம்பெருமானுக்கும் தனி சுப்பிரபாதம் உண்டு. நம்மாழ்வார் இந்த இடத்திலேயே இருக்க பல ஸ்தலங்களில் இருக்கும் பெருமாள்கள் அவருக்கு காட்சி கொடுக்க அவர் ஆனந்தித்து பாடியதாக ஐதீகம். இந்த ஸ்தலத்து பெருமான் தானே மிகவும் உகந்து ஆழ்வாரை அணைத்து 5 திருக்கோலங்களில் காட்சி கொடுத்தார். அவை என்னென்ன? பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன், திருவிண்ணகரப்பன் இவை ஐந்தும் பெயரிட்டு என்னப்பன் எனக்காகியுளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் விண்ணப்பொன்மதில் சூழ் திருவெண்ணகர் சேர்ந்தவப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாழ்நேளே என்பது திருவாய்மொழியில் நம்மாழ்வாரின் பாசுரம். இந்த ஸ்தலத்தையும் பெருமானையும் பற்றி நம்மாழ்வார் 11 பாசுரங்களும், திருமங்கையாழ்வார் 34 பாசுரங்களும், பொய்கை ஆழ்வார் 1 பாசுரமும், பேயாழ்வார் 2 பாசுரங்களும் மங்களாசாதனம் செய்துள்ளார்கள். பிள்ளைப்பெருமாள் ஐயங்காரம் மங்களாசாதனம் செய்துள்ளார். வடமொழியில் இந்த ஸ்தலம் வைகுண்டத்திற்கு சமமானதாக பேசப்படுகிறது. எனவே இதனை ஆகாச நகரி என்றே வடநூல்கள் கூறுகின்றன. வைகுண்டத்தில் ஓடக்கூடிய விரஜா நதியே நாட்டாறு தட்சிண கங்கை என்ற பெயரில் இங்கு ஓடுவதாக ஐதீகம். மேலே நாம் அடுத்ததாக திருநறையூர் என்னும் நாச்சியார் கோயிலை பார்க்கலாம்.